அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சினிமாவை மிஞ்சும் தமிழ்நாட்டின் அரசியல் 26 தேர்தலில் மாறப்போகும் தமிழ்நாட்டின் வரலாறு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே அவங்களுடைய அஸ்திவாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தமிழகமாக இல்லாம ஒரு திராவிட களமாக மாறி நம்ம அனைவருமே திராவிடர்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இத்தனை ஆண்டு காலமும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்க 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு தமிழ் தேசிய உணர்வு தமிழர்களுக்கு தூண்டப்பட்டு தற்போது தமிழர்கள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா இந்த திராவிடம் அப்படின்றது ஒரு போலி கட்டமைப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சு திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் கடுமையான கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொந்தளிக்கக்கூடிய இளைஞர்கள் தான் பாத்தீங்கன்னா சீமானுடைய போராளிகளாகவே மாறி இருக்காங்க. இப்படி ஏற்கனவே பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திராவிட அஸ்திவாரமே அழிஞ்சு போற அளவுக்கு 26 தேர்தல் பாத்தீங்கன்னா தமிழக வரலாற்றையே மாத்த போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் விஜயுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இந்த 3 கட்சிகளிடையே ஒரு பெரிய மோதல் ஏற்பட போகுது அப்படின்னு தான் ஒரு கருத்து கணிப்பு தகவல் கிடைச்சிருக்கு. இதுலயும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி போலதான் அரசியல் நடத்த போறாங்க அப்படின்றதா தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இவங்க இருவரையும் தாண்டி மூன்றாவதா இவங்க இருவருக்குமே வலு சேர்க்கிற வகையில பாமக கட்சியின் தலைவரான ராமதாஸ் பாத்தீங்கன்னா தற்போது இவங்களோட ஒரு பெரிய கூட்டணி குறித்து பேச தயாராக இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் நம்மிடம் பகிர்ந்த ஒரு தகவல். 26 தேர்தல் நெருங்க நாலா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு அழைப்பு மட்டுமே தான் வந்துட்டு இருக்கு. இந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கோங்க, எங்க கட்சியோட கூட்டணி வச்சுக்கோங்க, இவ்வளவு கோடி தரும் அவ்வளவு கோடி தரும் அப்படின்னு ஒரு பெரிய பிசினஸே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற நோக்கத்தினால தான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாரோடவும் கூட்டணி இல்லை அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவே இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க தமிழ்நாட்டுடைய முன்னணி பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மணி, ரவீந்திரன் துரைசாமி இது போன்ற நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை 26 தேர்தலுக்கு பிறகு விஜய், சீமான், அன்புமணி ராமதாஸ் மூவருமே இணைந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு முழுமையாக மாறி திராவிட களமே அழிஞ்சு போகும் அப்படின்னு தான் இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை கேட்டுட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.